மீனாவோட ஜோடி ஜீவாவே மறுபடியும் வந்துட்டாரு. உங்கள் அப்பாவுக்காக இந்த வாட்ச் வாங்கிட்டு வந்தேன், போய் கொடு உங்கள் அப்பாவோட பிறந்த நாளுக்குன்னு சொல்கிறாரு. வேண்டாம் ஜீவா அப்படின்னது, வா அப்படின்னு இழுத்துட்டு போகிறாரு ஜீவா. வேகமாக அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக மீனா அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அப்பா பயங்கர ஷாக்கில் நிற்கிறாரு. என்னடா இவ வந்திருக்கிறா அப்படிங்கிற மாதிரி. அப்பா இது உங்களுக்காக தான் பர்த்டேக்கு வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாட்சை கொடுப்பாங்க. வாட்சை வேகமாக வாங்கி அவங்க அப்பா தூக்கி எரிஞ்சிருவார். அவங்க அம்மா ரொம்ப வேதனையோடு அதை பார்ப்பாங்க. மீனாவுக்கு ரொம்ப வருத்தம். அந்த இடத்த விட்டு அழுதுகிட்டேவும், நம்ம இங்கே வந்திருக்கவே கூடாது ஜீவா, என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் வரும்போது பேசிக்கிட்டே வருவாங்க. இதை ஜீவா கதிர்கிட்ட சொல்லி வருத்தப்படுவார். என்னால் தாண்டா மீனாவுக்கு இவ்வளோ பிரச்சனை, மீனா வருத்தமே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவளுக்காக இனிமேல் படித்து கவர்மெண்ட் வேலை தானே அவங்க அப்பாவுக்கு வேணும், நான் அந்த வேலையை வாங்குவேன் அப்படின்னு சொல்லுவார். இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்காங்க. வீட்டில் அயன் பண்ணிட்டு இருக்கும்போது மீனா கேட்குறாங்க, நிஜமாலுமே நீ படிக்க போறியா அப்படின்னது. ஆமாம் அப்படின்னதும் வேகமாக மீனா சந்தோஷத்தோட ஜீவா மேலே சாய்ச்சிக்குவாங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஜீவாவை மாற்றினது யாருக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.